ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த வீடியோ ஓல்டு கொஷின் பேப்பரில் இதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆன்சர் கீ, அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட. ஸோ இது வந்து 243வது வீடியோ. இந்த மாதிரி 242 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதை தவிர கோல்டன் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்த கிளாஸஸ் இருக்குது. எல்லா வீடியோவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் பார்ப்போம். ரொம்ப நல்ல கொஷின்ஸாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போடலான் இருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, என்னோட கடமை நான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கொஷின் நம்பர் 11. ஸோ இந்த வீடியோவில் இது வந்து செகண்டு, 243வது வீடியோ. இந்த கொஷின் பேப்பரில் இது செகண்டு. கொஷின் நம்பர் 11. Millennium Development Goals were launched by WHO in 1998, UN in 2000, WHO in 2000, UN in 1998. ஸோ ரைட்டான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். கரெக்ட் ஆன்சர் பி, யூஎன், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2000 வந்து இந்த அதாவது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது, இந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸு. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் 2000 இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ ஒரு சர்டைன் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12. WHO formation day is 7th April, 5th May, 10th June, 10th July. ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. ஸோ 7th April தான் WHO formation day. ஸோ WHO formation day வந்து 7th April. தென் கொஸ்டின் நம்பர் 13. Who among the following is chairman of the Central Council of Health? Who among the following is chairman of the Central Council of Health? யார்? Prime Minister, Secretary of the Health, Union Health Minister, Director General of the Health Services. So right answer C, Union Health Minister தான் வந்து chairman of the Central Council for the Health. Question number 14. True about the Indian reference women. So true about the Indian reference women. The reference women அப்படின்னா in Indianல எதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் 18 to 29 இயர்ஸில் இருக்கவங்களையா, வெயிட் வந்து 60 kg உள்ளவங்களையா, ஒர்க் இஸ் மெயின்லி செடென்ட்ரியா, 10 hours ஆஃப் த ஆக்குபேஷனா. ஸோ ஜென்ரலாக வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் த உமன்னு இந்தியனில் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து இந்தியன் உமனில் ரெஃபரன்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ, 18 to 29 இயர்ஸ் உள்ளவங்களை வந்து இந்த ரெஃபரன்ஸ் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜ் வந்து அதில் வந்து ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் இது வந்து இன்க்ளூடட் எதுனா 18 to 29 இயர்ஸ், இதை தான் வந்து ரெஃபரன்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியனில். கொஸ்டின் நம்பர் 15. The most common cause of blindness is in India is trachoma, cataract, refractive errors, vitamin A deficiency. மோஸ்ட் காமனாக இருக்க காஸ் வந்து பிளைண்ட்னஸ் இன் இந்தியா வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பி, கேட்ராக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்ராக்ட். கொஸ்டின் நம்பர் 16. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன், நேஷ்னல் ஹெல்த் பாலிசி வந்து எதை பேஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர், டெர்ஷரி ஹெல்த் கேர், சைல்டு கேர், மதர் கேர். ஸோ ரைட் ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் த ஏ, பிரைமரி ஹெல்த் கேர். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷரினா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட வீடியோஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். 17. Which one of the following is not a socio-economic indicator? So the socio-economic indicatorல எது வந்து இன்க்ளூட் ஆகாது? Which one of the following is not included in the socio-economic indicator? Literacy rate, family size, housing, life expectancy at rate, life expectancy at birth.
ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இது வந்து வராது. மற்றதெல்லாம் லிட்ரஸி ரேட்டு, ஃபேமிலி சைஸு, ஹவுசிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் வருது. சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டரில் லிட்ரஸி ரேட்டு, ஃபேமிலி சைஸு, ஹவுசிங் இதை தவிர வேறு என்னென்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டண்டான கொஷினு. இந்த இண்டிகேட்டார் அப்படின்னு வரதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். லைஃப் இந்த சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 18. தி brownish triangular raised foamy patches seen on the white portion of the eye is called. Repeated question. The brownish triangular raised foamy patches seen on the white portion of the eye is called night blindness, xerophthalmia, keratomalacia, தென் பைடாட் ஸ்பாட்ஸ். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். 18க்கு டி. பைடாட் ஸ்பாட்ஸை தான் வந்து நம்ம வந்து ஐயில் காணப்படுற அந்த ப்ரௌனிஷ் ட்ரையாங்குலர் ரைஸ்டு ஃபோமி பேச்சஸ் சீன் இன் த ஒயிட் போர்ஷன் ஆஃப் த ஐ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பைடாட் ஸ்பாட்ஸ்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 19. டிஃபிஷியன்சி ஆஃப் த தயமின் ரிசல்ட்ஸ் இன். டிஃபிஷியன்சி ஆஃப் த தயமின் ரிசல்ட்ஸ் இன். ஸோ தயமின் டிஃபிஷியன்சினால என்ன வருதுன்னா ரிக்கெட்ஸ், வர்னிக்ஸ் என்செஃபலோபதி, ஸ்கர்வி, பெர்னீசியஸ் அனிமியா. ஸோ ரைட் ஆன்சர் 19க்கு பி. வர்னிக்ஸ் என்செஃபலோபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபிஷியன்சி ஆஃப் த தயமின் ரிசல்ட்ஸ் இன் இதனால் என்ன வருதுன்னா வர்னிக்ஸ் என்செஃபலோபதி அப்படிங்கிறது வருது. தென் கொஸ்டின் நம்பர் 20. Chloramine is the loose compound of chlorine and ammonia, chlorine and sulfide, chlorine and phosphate, chlorine and potassium. Right answer வந்து A, chlorine and ammonia. So the chloramine அப்படிங்கிறது வந்து லூஸ் காம்போனன்ட் ஆஃப் குளோரின் அமோனியாவோட அந்த பிரேக் டவுன், அதாவது பிரேக்கிங் அந்த காம்பவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குளோரமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது, கண்டிப்பாக புதுசாக ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். இது 243வது வீடியோ. சின்ன சின்ன வீடியோவாக தான் போட போகிறோம். 5 minutes தான் எடுக்கும். தேங்க்யூ.